பெரும்பான்மை அது முக்கிய காரணம். பேசலாம். இப்ப பாஜக ஒரு கூட்டத்தை கூட்டி இதுல கலந்து கொள்வதுன்றதெல்லாம் வேற. இந்த மாநாட்டில் கலந்து கொண்டதுல நீங்க லேயரா பார்க்கிற போது சுகுணா திவாகர் அவங்க ஆரம்பிச்சதுல பெரியார் அண்ணாவை விமர்சிக்கிறாங்க, திராவிடத்தை விமர்சிக்கிறாங்க. இந்து முன்னணி அது போற மாநாட்டில் என்ன தீர்மானம் இருக்கும் அப்படின்றது இவங்களுக்கு தெரியாமல்லாம் இருக்காது. பல கூட்டங்கள் இருக்கு. அதற்கு ஒரு முன்னோட்டம் சொல்வது மாதிரி அமித்ஷா அவர்களே என்ன சொல்றாங்க, சிக்கந்தர் மலைன்னு சொல்றாங்க. நம்ம இதை நிரூபிக்கணும், முருகன் எல்லாமே தெரிஞ்சுதான் கலந்துருக்கிறாங்க. இப்ப ரியாக்ஷன் சாஃப்டா இருக்குன்ற பார்வெல்லாம் இருக்கு. கிட்டத்தட்ட கூட்டணிக்குள்ள இருக்கிறாங்க, ஆனா ஒன்ற முடியலையா? ஒரு முரண் உள்ளுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கா ரெண்டு பேருக்கும்? இல்ல எப்படி இருக்கும்? பாஜக, இந்து முன்னணி, அதிமுக எப்படி இருக்கும்? அதிமுக ஒரு பெரிய சக்திங்க. அதிமுக தமிழ்நாட்டில் தனியா 234 தொகுதியிலையும் போட்டி போட்டு ஆட்சி அமைச்ச ஒரு பெரிய கட்சி. பாரதிய ஜனதா கட்சி இன்றைக்கு 4 எம்எல்ஏக்களை வைத்திருக்கக்கூடிய ஒரு கட்சி. நீங்க தனித்தனியா வாக்கு வங்கி போட்டு பாருங்க. அதிமுகவுக்கு எவ்வளவு வாக்கு வங்கி, நீங்களே ஒரு அனுமானமா ஒரு வாக்கு போட்டுக்குங்க. சரி, பாஜகவுக்கு எவ்வளவு வாக்கு இருக்கும். அப்புறம் கட்டமைப்பை பாருங்க, ஒன்றியம், கிளை, நகரம், எது பெரிய கட்சின்றதே இல்லையே, கொள்கைக்குள்ள வந்துருங்க. இல்லங்க, நீங்க ஜெல் ஆகிறதுங்கிறது 2 சமமான சக்திகளுக்குள்ளதான் அந்த ஜெல் ஆகிறதே வரும். தமிழ்நாட்டில் தேர்தல் அரசியல்ல, கள அரசியல்ல அதிமுகவோட பலத்தை நம்பிதான் பாஜக கூட போறாங்க. யார் மேஜர் பார்ட்னர்? இல்ல அது பிரச்சனை இல்ல மணி. இப்ப இருக்கிற சிக்கல் சொல்லுங்க. அந்த சிக்கலை நீங்க இந்த ஸ்ட்ரக்சரை புரிஞ்சாதான் அந்த சிக்கலை நீங்க புரிய முடியும். ஏன்னா அதிமுக ஒரு மேஜர் பார்ட்னருங்க. அவங்க எவ்வளவு 45% வாட்டு 234 தொகுதியில் ரெட்டலையை தூக்கி வீசின, அதனால பெருந்தன்மையா இருக்காங்க. ஏங்க அவங்க வீழ்த்த வேல் கொண்டு வான்னா யாரு? அதை யார் சொல்றா? அதை யார் சொல்றா? அது எத்தனை சதவீத வாக்கு வச்சிருக்கிற ஒரு கட்சி சொல்லுது. சார், இப்ப பெருமாள் மணி எத்தனை பேர் சொல்றாங்கன்னு தான் பார்க்க போறீங்களா? இல்ல அதை சொல்ற அப்படி பார்த்தா ஏன் அண்ணாமலைக்கு விமர்சனம்? யார் சொல்றான்னு பார்க்க வேண்டாமா? நம்ம ஒரு ஊர்ல ஒரு சாதாரணமா சொல்லுங்க, யார் கூட போய் என்ன சமமா நிக்கிற? இல்ல பெருமாள் மணி, நீங்க சொல்றது பாயிண்ட் நல்லதுதான். திரு அண்ணாமலை என்ற ஒரு தனி நபர் தான் ஒரு கருத்து தெரிவிக்கிறார் அண்ணாவை பற்றி. அதுவும் நீங்க சொல்ற மாதிரி பாஜகவுக்கு வாக்கு வங்கியே கிடையாது. ஏன் எதிர்வினையாற்றினாங்க சார்? அந்த நேரத்துல அதை ஒரு வாய்ப்பா அவங்க பயன்படுத்திக்கிட்டாங்க சார், அவ்வளவுதான். அது ஒரு அரசியல், அது ஒரு வாய்ப்பு சார். அது ஒரு பெரிய கட்சி சார். அது இன்றைக்கு தமிழ்நாட்டை 32 ஆண்டுகள் ஆண்ட கட்சி சார். எத்தனை மாவட்ட செயலாளர், எத்தனை முன்னாள் மந்திரி, இன்னைக்கு இருக்கிறதுலே தமிழ்நாட்டில் 2 முன்னாள் முதலமைச்சர்களை கொடுத்த கட்சி சார் அது. நீங்க எவ்வளவு பேர் இன்னைக்கு அதிமுகவுக்கே தலைவர், பாஜகவுக்கே தலைவர் அதிமுக தான் சார் கொடுத்திருக்கு. அந்த கட்சியில நயினார் நாகேந்திரனும் போய் இருக்கிறாரு. இல்ல கொள்கை முரண் ஒண்ணு கிடையாது. கொள்கை எந்த கொள்கை முரண்? கொள்கை அப்படிங்கறதெல்லாம் அரசியல்ல, ஆட்சியில, அது புதிய பொருளாதார கொள்கை வந்த பிறகு எல்லாம் தகர்ந்து போயிடுச்சு. எனக்கு என்னன்னா, கொள்கை எல்லாம் தேர்தல் உடன்பாடு பாருங்க. இல்ல ஒரே ஒரு மணி, இப்ப அதுக்காக ஒரு உதாரணத்துக்கு சொல்லுவோமே, ஒரு அமைப்பு நடத்துறாங்க, இடதுசாரிகள் இருக்கிற ஒரு அமைப்பு நடத்துறாங்க, திமுகவினர் போய் கலந்துக்கிறாங்க, பெரியாரை விமர்சித்து ஒரு காணொலி போடுறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. திமுகவினர் என்னப்பா இப்ப என்ன கொள்கை அப்படின்னு வந்துருவாங்கன்னு சொல்றீங்களா? இல்ல அவங்களும் சமரசம்? இப்போ பெரியாரை பற்றி நீங்க ரொம்ப அருமையா ஒரு கேள்வி கேக்குறீங்க. பெரியாரை பற்றி திமுகவிற்கு இருக்கிற பார்வைதான் காங்கிரசுக்கு இருக்கிறதா? காங்கிரசுக்கு இருந்ததா? ஆனா வெளிப்படையா விமர்சிக்க மாட்டாங்க. இல்லங்க, எங்க இதே பார்வைதான் இருந்ததா? நீங்க ஒண்ணு புரிஞ்சுங்க, காங்கிரஸ் ஒரு பெரிய கட்சியாக இருந்த காலகட்டத்தில் திமுகவோடு எப்படி உரையாடியது? இன்றைக்கு பாஜக ஒரு பெரிய கட்சியாக அகில இந்திய அளவுல இருக்கு, தமிழ்நாட்டில் சிறிய கட்சியா இருக்கு. இன்றைக்கு அவங்க உரையாடுறாங்க. நீங்க நேஷனல் டைனமிக்ஸ் எப்படி மாறுதுன்றத பொறுத்து தமிழ்நாட்டை பார்க்கணும். ஒன்றுதான். இப்ப அதிமுக போக்கில் மாற்றம் வந்திருக்கா இல்லையா? இல்ல, அதிமுக போக்கில் இதுக்கு ஒரு நீங்க இதுக்கு தமிழ்நாடு அரசியலை ஆழமா புரிஞ்சுக்கணும். இருபெரும் முன்னேற்ற கழகங்களும் ஏறக்குறைய 50 ஆண்டுகளுக்கு மேல தமிழகத்தை எப்படி ஆண்டுட்டு வராங்க. திமுக ஒரு பெரிய அண்ணன், அதிமுக ஒரு இளைய தம்பி. திமுக கொள்கை அரசியலில் பல்வேறு விஷயங்களில் ஒரு உக்கிரமாக நிற்கக்கூடிய ஒரு கட்சி. அதிமுக பல்வேறு விஷயங்களில் சாஃப்டா போகக்கூடிய கட்சி. நான் இன்னுமே உங்களுக்கு இன்னும் ஆழமா போறேன். திமுகல இருக்கிறவங்க பெரும்பாலும் அரைக்கை சட்டை அல்லது முழுக்கை சட்டையை முழுசா போடுவாங்க. சஃபாரி சுமான்னு 2 கார் வந்துச்சுல்ல, அப்ப திமுகல இருக்கவங்க எல்லாம் பெரும்பாலும் சஃபாரி யூஸ் பண்ணான், அதிமுக எல்லாம் ஸ்மோல யூஸ் பண்ணாங்க. இருங்க, நடை, உடை, பாவனை, கொள்கையில இருந்து திமுக என்பதும் அதிமுக என்பதும் ஒரு உள்ளார்ந்த ஒரு எதிரெதிர். இந்த இடத்தை மட்டும் என்ன முடிக்க விடுங்க. அந்த ஒரு ஒன்றுபட்டு ஒரு முரண் இருக்குல்ல, ஒரு வீட்டுக்குள்ள ஒரு அண்ணனுக்கும் தம்பிக்கும் சில ஒரு மெல்லிய ஒரு முரண்பாடு இருக்கும்ல, அந்த முரண்பாட்டுல தான் இவங்க இந்த 50 வருஷமா அந்த அரசியலையே களத்தையே வச்சுட்டு இருக்காங்க. நீங்க சரியா சொல்றீங்க. அதுல பார்க்க வேண்டிய பல இடங்கள் இருக்கு. இப்ப லட்சுமி அவர்கள் கோடிட்ட மாதிரி
அதிமுக போக்குல எல்லாரும் ஏன் பாக்குறாங்கன்னா, நீங்க திராவிடத்தை விட்டுட்டீங்களா, அண்ணாவை நீங்க விட்டுட்டீங்க. பாயிண்ட் அங்க ஒரு உறுதிமொழி எடுக்கப்படுகிறது. எடுக்கட்டும். இந்து முன்னணி அமைப்பு எப்படி செயல்படும் இப்ப ஜெயலலிதா அவர்கள் இருந்தா பிரதிநிதிகள் அனுப்புவாங்களா சொல்லுங்க சார்? ஜெயலலிதா அம்மா பாஜகவோட கூட்டணி வைக்கலையா? அது வேற. இருங்க, இதுக்கு பிரதிநிதிகள் இருங்க. நான் இன்னொன்னு ஜெயலலிதா அம்மா பத்தி வந்தனால சொல்றேன். எம்ஜிஆர் அனுப்பியிருக்காரா? இருங்க, ஒரு நீங்க இங்க பாருங்க, அரசியல் அன்றைக்கு ஜெயலலிதா அம்மா காலத்துல பாஜக இவ்வளவு பெரிய சக்தியா? இல்ல சார், நீங்க கொள்கையா பேச சார். ஒன்னு நான் சொல்றேன் சார், ஆன்டி காங்கிரசிசம் இஸ் டெட். இது ஆன்டி பிஜேபிசம். நீங்க காங்கிரஸ் காலத்துல மைனாரிட்டிகளோடு நிற்பது ஒரு அரசியலாக இருந்தது. மைனாரிட்டிகள் நடத்தக்கூடிய விழாக்களுக்கு இன்றைக்கு அவங்க இந்துத்துவா பேசுறாங்க. ராகுல் காந்தி எதுக்குங்க ஒரு நேரத்துல மேட்டரே இல்ல மணி, நான் கேட்பது அதிமுகவின் நிலைப்பாடு தான் நான் சார். அதிமுக ஒரு சாஃப்ட் ஹிந்துத்துவா உள்ள ஒரு கட்சி தான். அவங்க கோயிலுக்கு போகாம இருக்காங்களா? அவங்க நீங்க திமுகல லட்சுமி சொன்ன இடம் இருங்க, நான் வரேன். நான் ஒரு பாயிண்ட் சொல்றேன். அதிமுகவுக்கு இது புகழ் சேர்க்குமான்றதுக்காக ஒரு கேள்வி. நீங்க அதிமுக அது ஒரு சாஃப்ட் இந்துத்துவா பாத்தீங்க, அதுக்கு இப்பெல்லாம் சிறுபான்மை வாக்கு வங்கி வரலங்க அப்படின்ற ஒரு பார்வை. அப்படிலாம் இல்ல, அது ஒரு பார்வை. சுமன் சொன்ன மாதிரி லட்சுமி அவர்கள் சொல்றது அதிமுக இன்க்ளூசிவா இருந்தாலும் கூட ஒரு உறுதிமொழி எடுக்கிறாங்கல்ல, அந்த இடத்துல அதிமுக இது வரைக்கும் டிஸ்டன்ஸ் பண்ணியிருக்கா இல்ல அதோட போய் சேர்ந்து? எங்க டிஸ்டன்ஸ் பண்ணி தானே இருக்காங்க. எங்க நான் என்ன சொல்றேன், திமுக எடுக்கிற அதே நிலைப்பாட்டையே அதிமுகவும் எடுத்ததுன்னு வைங்க, என்ன ஆகும்? களங்காலி ஆயிருங்க. நீங்க இன்னைக்கு தமிழ்நாட்டுக்குள்ள பாஜக வரவிடாம தடுக்கிறது யாரு? அதிமுக. பாஜக குறி வைக்கிற ஓட்டு திமுக இருக்கா அதிமுக இருக்கா? இது ஒரு ஸ்ட்ராட்டஜிங்க. நீங்க இங்க பாருங்க, அவங்க 303 சீட்டோட மத்தியில இருந்தாங்க. 3வது டேர்ம் இன்னைக்கு பாஜக இந்தியால ஆண்டுட்டு இருக்கு. நீங்க காங்கிரஸ் காலத்துல இருந்த அரசியல் இன்னைக்கு பேசக்கூடாது. இது பாஜகவினுடைய காலம். நிதிஷ்குமார் சொன்னாரு, ஆன்டி பிஜேபி ஆன்டி காங்கிரசிசம் இஸ் டெட். This is era of anti BJPism. நீங்க இருங்க, ஒரு விஷயம் மட்டும் சொல்றேன். அவங்க ஒரு கிராண்ட் நரேட்டிவ் எடுக்கிறாங்க. இந்துக்களுக்கு எதிராக, இந்துக்களுக்கு இந்த நாட்டில் துரோகம் இழைக்கப்பட்டிருக்கு. அப்ப என்ன ஆகும்னா, எப்படி இதற்கு முன்னால் இஸ்லாமியர்கள் நடத்துகிற விழாக்களில் சென்று அதிமுக திமுக தலைவர்கள் கலந்து கொண்டார்களோ, எப்படி இதற்கு முன்னால் கிறிஸ்தவர்கள் நடத்துகிற விழாக்களில் சென்று அதிமுக திமுக தலைவர்கள் கலந்து கொண்டார்களோ, இது நியூ நார்மல். இப்படிதான் நீங்க தடுக்க முடியும். அதிமுகங்கிற ஒரு கட்சி இருக்கிற வரைக்கும் தான் திமுக ஒன்னு சொல்றாங்கல்ல, இது இந்த இடத்துக்குள்ள இங்க பாருங்க. நான் ஒண்ணே மட்டும் சொல்லிடுறேன், இது மட்டும் சொல்லி இந்த பாயிண்ட மட்டும் முடிச்சிடுறேன். திமுக நரேட்டிவா பாஜக தமிழ்நாட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லுது. ஆனா களத்துல தமிழ்நாட்டுக்குள்ள பாஜகவை வரவிடாம தடுக்கிறது அதிமுக தான். அவங்க என்னன்னா உறவாடி கெடுக்கிறாங்க. அந்த அரசியல் கூட புரியலன்னா அப்புறம் எப்படி தமிழ்நாட்டை முன்னேற்ற கழகங்கள் இவ்வளவு நாள் பார்த்திருக்க முடியும்? பேசலாம்.